ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, என்னோடய ஜிங்க் ஏரியா வந்து ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ வந்து என்னோடய ஜிங்க்கு வந்து ரொம்ப கொஞ்சம் உப்பு கரையாக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வந்து உப்பு கரையாக தான் இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து உப்பு கரையாக தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். என்னோடய ஜிங்க் ஏரியா வந்து நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது வந்து என்னோடய மணி பிளான்ட்டு. ஸோ வந்து அதில் சும்மா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஏன் பாட்டில் அப்படியே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பெயிண்ட்டு. நம்ம வந்து தேய்ச்சோம்னா அது வந்து போயிடும். ஸோ அதுக்காக வந்து நான் அந்த உள்ளே வந்து அந்த உப்புக்கரை வந்து அப்படி பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு பாருங்களேன். தண்ணியை மட்டும் அதில் உள்ளே ஊற்றிட்டு, ஸோ வெளியே அவுட்டில் பாட்டிலுக்கு வெளியே வந்து படாமல் இருக்கிறதுக்காக தண்ணி படாமல் நான் வந்து பிடிச்சி வச்சுக்குவேன். ஸோ இப்படி தான் இருக்குது என்னோடய மணி பிளான்ட்டு. ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ வந்து அடியில் வந்து நல்ல வேர் விட்டுருக்கு பாருங்களேன். ஸோ வந்து அடியில் பார்த்தா தெரியும், சூப்பராகவே வந்து வேர் விட்டுருக்கு, நல்லாயிருக்கு. பட் நான் பாட்டில் இப்போ தான் நான் வந்து ஒரு 4-5 மாதமாக வந்து வளர்க்குறேன். ஸோ இது 4-5 மாதத்தில் உள்ள மணி பிளான்ட்டு தான். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டில் வந்து சன்ரைஸ் பாட்டில் தான். ஸோ அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி. அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். அதில் வந்து என்னோடய பைப்பு இது வந்து வேஸ்ட்டு இந்த வாட்டர் கேன் இருக்குல்ல, அதை வந்து சும்மா நான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். பெயிண்ட் அடிக்காமலே வைக்கலாம். பார்த்தோம்னா ரொம்ப உப்பு கரையாக பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். இதே கொஞ்சம் பெயிண்ட் அடித்தா ரொம்ப பார்க்க முடியலனாலும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த ட்ரேயில் வந்து நான் இப்போ வரைக்கும் உள்ள பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது அங்கே இருக்குது. இந்த வந்து சன்ரைஸு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லாப்பு வச்சுருக்கேன். இது வந்து சும்மா இந்த சோப்பு எல்லாமே வந்து வச்சுருப்பேன். இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ இதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதையும் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், சன்ரைஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது அடியிலலாம் லைட்டாக வந்து உப்பு கரை புரிஞ்சிருக்கு. அது வந்து நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக சுரண்டி விட்டாலே அது வந்து போயிடும். ஸோ வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கத்தி வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்கணும். அந்த கத்தியை வந்து இந்த மாதிரி இதில் வந்து நல்லா வச்சு தேய்ச்சோம்னா வந்து நமக்கு வந்து அது வந்து கத்தி வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து இந்த அவுட்லைன்லாம் இருக்குல்ல, இது வந்து நான் கத்தியை வந்து ஷார்ப்பாக்குறதுக்காக இதை வச்சு நான் தேய்ச்சிருப்பேன். பக்கத்தில் வந்து பில்டிங் கட்டுறாங்க, அதனால் கொஞ்சம் சத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ இதையும் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், என்னோடய ஜிங்க் ஏரியா பக்கத்தில் இப்படி தான் இருக்குது. ஸோ வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, நான் அந்த வாஷ் பண்ணி இங்கே வைக்கிறேன்ல, அந்த தண்ணி போய் இந்த மாதிரி அடியில் வந்து போய் சேர்ந்துக்குங்க. ஸோ இது மாதிரி போய் சேர்ந்துக்கும். அதனாலே வந்து ரொம்ப வந்து உப்புக்கரை வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வைப்பரை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வந்து தண்ணி ஒரு சொட்டு இல்லாமல் இதாகிடும். நான் அப்படி தான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் பண்ணுவேன். அப்படி இருந்துமே வந்து உப்புக்கரை பிடிக்க தான் செய்யுது. இப்போ வந்து நான் வந்து சிம்பிளாக வந்து ஒரு மெத்தட் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப உப்புக்கரை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எந்த ஒரு லிக்விடும் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணாலுமே அவ்வளோக்கா போகிற மாதிரி தெரில. ஏன்னா இது முன்னாடியிலேருந்து இது இருக்குது இந்த உப்புக்கரை. ஸோ க்ளீன் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து என்னோடய ஓல்டு வீடியோ, அது என்னது ஜிங்க் ஏரியா உள்ள வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வந்து உப்புக்கரை இருக்கும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உப்புக்கரை இருக்கும். அதை வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த உப்புக்கரை வந்து இருக்காது பாருங்கள், தெரியுதா? நீங்கள் பழைய வீடியோ வேணால் நான் அந்த பிக்சர் இருந்தால் நான் ஆட் பண்ணுறேன். அதில் வந்து இங்கே உப்புக்கரை வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஆனால் இதில் வந்து இப்போ தெரியல பாருங்கள். ஸோ என்ன இது பண்ணி க்ளீன் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து மொக்கையாக இருக்கும்ல கத்தி, ஸோ அந்த மாதிரி கத்தி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி கத்தி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு இந்த பின்புறம், ஸோ அதை வச்சு நீங்கள் இது மாதிரி தேய்ங்க. ஸோ உங்களுக்கு அந்த வெள்ளையாக அந்த இது வரதே உங்களுக்கு தெரியும். ஸோ இதனால் உங்களுக்கு டைல்ஸ் வந்து டேமேஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தேய்க்கும் போது நமக்கு வந்து சுத்தமாக வந்து டேமேஜ் ஆகாது டைல்ஸு. நீங்கள் பின்புறம் தான் தேய்க்கிறீங்க, ஏன்னா ஒரு லேயர் மாதிரி தான் வந்து படியும். அந்த லேயரை மட்டும் தான் நம்ம லைட்டாக எடுத்து விட்றோம். அது மாதிரி எடுத்து விடும்போது நமக்கு வந்து இந்த உப்புக்கரை வந்து கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து அப்படி தான் இந்த சைடு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு.
அதை வந்து நான் இந்த மாதிரி வந்து கத்தியை பின்புறமாக வச்சு இது மாதிரி எடுத்தேன். நீங்கள் அப்படி இல்லைனா கூட நம்ம மாத்திரைலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கவரை வந்து நம்ம தூக்கி தானே போடுவோம், நீங்கள் அதை வச்சு எடுத்தாலுமே வந்து நல்லாவே வரும். ஸோ அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குமா, அதை வச்சு நீங்கள் தேய்ச்சாலும் ஒரு டேமேஜுமே இருக்காது, இந்த ஸ்க்ராட்ச் விழுறது எதுவுமே இருக்காது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் கூட விழுவாது. ஏன்னா நம்ம மொக்கை கத்தி தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி மேலே இருக்க லேயரை மட்டும் தான் நம்ம தூக்கி விட போகிறோம், கீழே இருக்கிறத ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஸோ நான் உங்களுக்கு இந்த சைடு காட்டுறேன். இந்த சைடு உப்புக்கரை தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நான் ஸோ பாருங்கள், உங்கள் லைவாக தான் நான் உங்களுக்கு வந்து பண்ணுறேன். அந்த சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கும். அந்த உப்புக்கரை மேலே வந்து அந்த லேயர் படிஞ்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ லேயர் படிஞ்சிருக்கு பாருங்களேன். ஸோ பாருங்கள், நான் பின்னாடி வச்சு தான் எடுக்கேன். ஸோ இது ஃபுல்லாக அந்த உப்புக்கரை. ஸோ உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து உப்புக்கரை தான். ஸோ நமக்கு இப்படி படியும் போது மேல்கொண்டு அப்படி படியும், நம்ம ஸ்டார்டிங்கில் இது பண்ணாமல் விட்டுட்டோம்னா. ஸோ இந்த ஐடியா வந்து யாரும் உங்களுக்கு போட்டிருக்க மாட்டாங்க, இது வரைக்கும் யாருமே இது பண்ணல. ஸோ இப்போ வந்து நான் வந்து திடீர்னு தான் எனக்கு தோணுச்சு, என்னடா அந்த உப்பு கரைக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது வந்து ரொம்ப ஸ்ட்ரைனும் பண்ணக்கூடாது, பட் எந்த ஆசிட்டும் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியல. அப்படின்னு நான் லைட்டாக வந்து கத்தியை வச்சு இப்படி சுரண்டி பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து கரெக்டாக போச்சு. ஸோ வந்து கரெக்டாக எனக்கு போணுச்சா, அப்போ தான் நினச்சேன், சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கே, நம்ம என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் வந்து நான் இது ஷேர் பண்ணேன். அப்போ அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருக்கே, ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து சரி இதை ஒரு நம்ம வீடியோவை போட்டால் நமக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படி தான் போட்டேன். ரொம்ப சிம்பிளானது தான், பட் இவ்வளோ நாள் எனக்கு இதுவே தெரியாமல் தாங்க இருந்துச்சு, ப்ராமிஸாக. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு, நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மாதம் ஆயிடுச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு. அப்போயெல்லாம் எனக்கு தெரியலை. இப்போ தான் வந்து நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் இந்த ஐடியாவே எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதான் அவங்க வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இப்படி இப்போ உடனடியாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் அப்பப்போ வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கையிலே வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையிலே ஃபோன் வச்சுருக்கனால வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு லைவாக காட்டணுக்காக தான் நான் வந்து வீடியோ வந்து ஸ்கிப்போட பண்ணாமல் நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நான் வந்து பொய் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து நான் இது மாதிரி பண்ணி காமிட்றேன். ஸோ பாருங்கள், ஸோ எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள், மொத்தம் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அந்த வித்தியாசமே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ நம்ம டைல்ஸு வந்து டேமேஜ் ஆகுமே அப்படின்னு நினச்சிங்க, நீங்கள் வேணால் தொட்டு வேணால் பாருங்கள், ஒரு கிராச்சும் உங்களுக்கு தெரியாது. பாருங்கள், ஒரு கிராச்சுமே தெரியாது. உங்களுக்கு வந்து ரொம்பவே இது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வாட்டி இது மாதிரி சுரண்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து டைல்ஸை வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி பிளாஸ்டிக் கூடையில் வந்து இந்த மாதிரி நான் உப்பு தண்ணியிலே வச்சுருக்கனால எனக்கு வந்து இது ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. அதையும் வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக வந்து இது மாதிரி சுரண்டி விட்டேன். ஸோ வந்து எனக்கு வந்து ஈஸியாக வந்து இது போயிடுச்சுங்க. பாருங்க, தெரியுதா, தெரிச்சிட்டு வருது பாருங்கள் அந்த மேலே இருக்க அந்த வெள்ளைப்படை. ஸோ வந்து நமக்கு ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி வந்து நமக்கு க்ளீன் பண்ணும்போது, ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அது பேருக்கு தெரியும், பட் முக்கால்வாசி பேருக்கு தெரியாது கண்டிப்பாக. ஸோ நான் எல்லாருக்கும் கேட்டு பார்த்துட்டு தான் யாருக்கும் தெரியல, அதனால தான் நான் வந்து வீடியோவே போடுறேன். எனக்கே வந்து ஒரு கத்தியை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது ஒரு சிம்பிள் மேட்ரு, அதுக்கு போய் ஏன் வீடியோ போடுறீங்க அப்படின்ற மாதிரி வரும். அதுக்காகத்தான் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் வந்து நான் கேட்டு பார்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது தெரியுமா அப்படின்னு. பரவாயில்லையே, நல்லா க்ளீன் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரிலேட்டிவ் வந்து எங்கள் சித்தி எல்லாமே வந்து சொன்னாங்க.
ஸோ வந்து அதனால வந்து நான் போடுறேன், உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக நான் போடுறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி சுரண்டிட்டு நம்ம எப்போயுமே வந்து சோப்பு வச்சு யூஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த க்ளீன் பண்ண இடத்த வந்து நான் லைட்டாக வந்து தண்ணி வச்சு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். நான் எங்கெங்கே சுரண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தோன்னே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சுரண்டியிருக்கேன். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து சுரண்டி எடுத்திருக்கேன், இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுரண்டி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வந்து இதுக்கு வெறும் கத்தி மட்டும் போதும். ஸோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.